நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயங்களை நம்மை தாழ்த்தி பயபக்தியாய் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் யாவரும் எழுதியிருப்போமாக. Hallelujah, praise Lord God. We want to welcome each and every one of you here on behalf of ECCF. Let's now stand in the presence of God and let's look upon Him. Amen. Hallelujah. ஆண்டவர் அந்த வேளையிலே ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹalleluya நமத்திலே அவர் ஹalleluya அவர் எழுந்திருக்கிறார். அவர் நமத்திலே உலாவிக் கொண்டு இந்த வேளையில் இருக்கிறபடினால் நாம் யாவரும் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து பரிசுத்தரை வரவேற்று இயேசுவை மகிமைப்படுத்தி பிதாவை நாம் ஆராதிக்க போகிறோம். Our Lord Jesus Christ is in our midst now. He's moving around us now. Let's all glorify Him now. Yes, let's stand, glorify Him, worship Him, look upon Him, focus on Him. For He is the God who listens to us. He has come here especially today for us. Let's look upon Him. Let's look at Him. Amen. Hallelujah. யாவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் துதிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே வரவேற்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து உமக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாவருமே Hallelujah. அவரை வரவேற்போம் மகா தெய்வத்தை உன்னதமானவரே Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய முழு வாழ்வோடு முழு சிந்தையோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால் மனதால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. ஆண்டவர் இது கூட ஒரு நல்லவராக இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கரங்களை பிடித்து இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீங்கள் சுமந்து வர கிருபையால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீதித்து நாங்கள் இந்த ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் உம்முடைய இரக்கம் தான் எங்களை வாழ வைக்கிறது. ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க துணிக்க பாட நாங்கள் ஓடோடு இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களை எல்லாரும் ஆசீர்வதித்து இந்த ஆணி அடித்த கரத்தை எங்கள் எல்லாருடைய சுழற்சிகளை வைத்து ராஜாவின் ஆசிரியத்தை அனுபவி நாங்கள் தாழ்வுகளை செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆறாளுடைய நாம மகிமைப்படட்டும், பாடல் மூலம் அவருடைய நாம மகிமைப்படட்டும், துதியின் மூலம் அவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஆராதனைகள் சாட்சிகள் எல்லா ஆண்டிலும் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே அப்பா அவருடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் தூசி கும்பிட்டால் பெருமைப்படுத்துகிறோம். பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆசிரியங்க தூரத்தை சிறிய அறியாத பாசம் ஆப்போசிட்டாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சுமந்த அறிவாக தீர்க்கதரிசி செய்தார்கள். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அதை கொண்டு நீங்களோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போல அந்த வேதம் சொல்லுகிற ஆண்டவரே அப்பா அநேக ஆலோசனை பெறல் உண்டாகும். அதை கொண்டு பேசுங்க, ஒவ்வொருவரோடு பேசுங்க. அந்த 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே வானமும் பூமியாக வார்த்தை அறியாது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீரே வழிநடத்துங்க. பயபக்தியோடு ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டு இயேசுவை மட்டும் பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் எங்களை தாக்கி ஒப்புக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
நாம் சங்கீத புஸ்தகத்திலே 136வது சங்கீதம். Let's read Psalms 136 from verse 1 to 13. ஆமென். ஹalleluya. 755வது பக்கம். ஒரு தமிழிலே நாம் சவுண்ட் வாசிக்கும் போது மாறி மாறி அப்படி இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய கடற்கரை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. Oh, give thanks to the God of gods, for his mercy endures forever. Oh, give thanks to the Lord of lords, for his mercy endures forever. To him who alone does great wonders, for his mercy endures forever. To him who by wisdom made the heavens, for his mercy endures forever. To him who laid out the earth above the waters, for his mercy endures forever. To him who made great lights, for his mercy endures forever. The sun to rule by day, for his mercy endures forever. The moon and stars to rule by night, for his mercy endures forever. To him who struck Egypt in their firstborn, for his mercy endures forever. And brought out Israel from among them, for his mercy endures forever. With a strong hand and with an outstretched arm, for his mercy endures forever. To him who divided the Red Sea in two, for his mercy endures forever. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாரும் சேர்ந்து 13வது வசனத்தை வாசிப்போமா? சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், நீர்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ஆண்டவர். எத்தனை ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்கள் செய்தவர். Our God is a magnified God. Our God is a God who is full of miracles. Let's praise him. அவருடைய நாமங்கள் ஒன்று அதிசயம். His name is a wonderful name. அவர் அதிசயமான அநேக காரியங்களை அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக செய்திருக்கின்றார். He did great wonders for his people. Amen. ஏன் நம்முடைய வாழ்விலே அவர் செய்ய மாட்டார்? Why won't he do it in our lives? அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். He is a God who is doing great works in our lives. ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சிகள். We are the living testimonies and signs for God. ஹல்லேலூயா. Hallelujah, Lord. ஹல்லேலூயா. இந்த மகிமையான வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்க போகின்றோம். Let's welcome our Holy Spirit in this glorious time. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் மகிமையின் ஆண்டவர். Our God is a wonderful, magnified God. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிரித்தார் என்றால் அந்த ராத்திரி வேளை முழுவதுமாக ஆண்டவர் கீழ்காற்றை வீசச் செய்தார். He divided the Red Sea into two and he blew the east wind towards it. Hallelujah. ஹல்லேலூயா. மகிமையான வேளையிலே அனுப்பும் உம்முடைய ஆவியை எங்கள் மீது அனுப்பும். Lord God, we pray that you send forth your Holy Spirit upon us. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் சொல்றோம். எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. Let's all say that, Lord, pour down your Spirit upon us. ஹல்லேலூயா. மகிமையான வேளையிலே எங்கள் மீது ஆவியை ஊற்றும். Thank you, Lord. ஹல்லேலூயா. எஸ். அன்பும் தேவா உம்மாவிலே ஆதியாய் மேல் இருவேலையிலே அன்பும் தேவா உம்மாவிலே ஆதியாய் மேல் இருவேலையிலே பரிசுத்த ஆவி தலமகிழங்கி
பரிசுத்த ஆவியார் எங்கேயோ அங்கே விடுதலை. பரிசுத்தார் வரும்போது அவர் வேலை கொடுக்கின்றார். The Holy Spirit comes, He will strengthen you. பரிசுத்த ஆவியார் வரும்போது பரிசுத்தத்தை உருவாக்குகின்றார். When the Holy Spirit comes, He will create a holiness in you. பரிசுத்தம் இல்லாமல் யாருமே கர்த்தரை தரிசிக்க முடியாது. No one can see God without holiness. வேதம் அப்படித்தான் சொல்லுகின்றது. That is what the Word of God says. எத்தனை மகிமையான வேளையிலே
நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் How many of us want to see Jesus now? என்று சொல்ற எல்லாருமே சொல்லுங்க ஒரு விஷயம் என்னை சுட்டறியும் ஆண்டவர் என்னுடைய மனுஷியம் ஆமாண்டவரே வேண்டாத விளைவினங்களை ஆண்டவரே சுட்டறியும் நீ அக்கினி கொண்டு சுட்டறியும் என்று சொல்லுங்க Let God that burn every unwanted things in you that you can see holiness inside you. ஹalleluya பரிசுத்தாய் வரும்போது இயேசுவை தரிசிக்கத்தக்கதாக பார்க்கத்தக்கதாக அவர் அந்த சலாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் When you receive the Holy Spirit, when the Holy Spirit is in you, you are able to see Jesus. இந்த வேளையிலே பரிசுத்தாவே வந்திருக்கின்றார் நான் அவரை வரவேற்க போகின்றோம் எல்லாரும் மீண்டுமாய் கரங்களை தட்டி வெல்கம் வெல்கம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் உம்மை வரவேற்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் வருகின்றார். Whenever the people of God come together and worship and praise Him, our Lord Jesus Christ will come. அல்லேலூயா. அன்பான சகோதரிய சபையே, இயேசு வருகிறார் என்பது அது வெறுமனே விசுவாசம் இல்ல, உண்மை. Loving brothers and sisters, it is not a false that we are talking here. Truly
Jesus Christ will come. Hallelujah. இயேசு வருகிறார். Jesus comes. Hallelujah. துதியின் நடுவிலே வசிப்பவர் இப்ப நமக்குள்ளே வந்திருக்கிறார். Jesus lives in our praises and he has come in our midst now. எத்தனை பேருடைய கண்கள் இயேசுவை பார்க்கின்றது? How many of your eyes are now actually looking at Jesus Christ? Hallelujah. இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவீங்க? If you see Jesus, what would you tell him? அதை வாழ்த்து வரவேற்போமா? கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவை வரவேற்கிறோம். வெல்கம் ஜீசஸ். வெல்கம். வெல்கம். உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே நாங்கள் வரவேற்கிறோம். தமிழில் புரிந்து உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. 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 இருளான வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கஷ்டத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு வருகிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் அதை தேர்ச்சி இளைப்பாறை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர் அனுப்புகிறவராய் காணப்படுகின்றார். Jesus, when he comes, he delivers you. He breaks your yoke, he breaks your bondage. He comforts you and he gives you peace, and he gives you peace when you go from here. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னார். Our Jesus said, தேவனே சொன்னார். God said, இந்த ஓய்வு நாள் this is அது என்னுடையது. this holiday is அந்த நாளை mine. நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். That he said he will bless this day. இந்த நாளிலே வந்த எல்லாருமே பாக்கியம் பெற்றவர்கள். All those who are here are blessed. காரணம் ஆண்டுடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த நித்திய உடன்படிக்கைக்கு